இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தையின் மேலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தேவன் தாமே நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 பேதுருவின் புத்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்கிறது: கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அன்பானவர்களே, நாம் சீர்பட விரும்புகிறோம், ஸ்திரப்பட விரும்புகிறோம், பலப்பட விரும்புகிறோம். ஆனால் வசனம் ஒன்றை சொல்லுகிறது, நாம் இவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. யார் சீர்படுத்தப்படுகிறார்கள், யார் ஸ்திரப்படுத்தப்படுகிறார்கள், யார் பலப்படுகிறார்கள் என்று சொன்னால், பாடு அனுபவிக்கிறவர்களை தேவன் கொஞ்ச காலம் பாடு, எதுவரையில பாடு, நான் சீர்படும் வரையில பாடு. இந்த பாடுகள் கூடாக தேவன் என்னை சீர்படுத்துகிறார். எதுவரையில பாடு, நான் ஸ்திரப்படும் வரையில பாடு. எதுவரையில பாடு, நாம் பலப்படும் வரையில பாடு. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, காலம் தேவனுடையதுதான். இப்ப தேவன் சொல்றார், இந்த காலத்தை நீ எவ்வளவு வேகமாய் பிரயோஜனப்படுத்தி கொள்ள போற. பாட அனுபவிக்கிற, தீமை செய்ய முடியாது. பாட அனுபவிக்கொண்டு நன்மை செய்தா நீ சீர்படுகிற. எதுல சீர்படுகிற? தேவனுடைய வழிகளில் சீர்படுகிற. நீ ஸ்திரப்படுகிற. எதுல ஸ்திரப்படுகிற? தேவனுடைய ஆலோசனை ஸ்திரப்படுகிற. நீ பலப்படுகிற. எதுல பலப்படுகிற? தேவனுடைய பலத்தில் பலப்படுகிற. ஹல்லேலூயா. பாடுகள் வரும் பொழுது மனம் பதறக்கூடாது. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற எண்ணத்துக்கு ஒரு வருஷம் படிக்கிறோம், எக்ஸாம் என்ன பாடுபடுறோம். அப்ப பாட அனுபவிப்பது என்பது அது என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி என்னை பலப்படுத்துகிற ஒரு காரியம் என்று நான் நம்பும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, ஹல்லேலூயா, நான் பாருங்க, சிலவங்களுக்கு எக்ஸாமுக்கு ஆயத்தம் இல்லாட்டி என்ன செய்வாங்க? மெடிக்கல் கொடுப்பாங்க. இல்லாட்டி ஏதோ ஒன்று செய்தால இருந்து தப்பி ஒரு வருஷத்தை. அன்பானவர்களே, சோதனை என்பது என்னை அடுத்த உயர்வுக்கு கொண்டு போகிற நிலை. பரீட்சை என்பது என்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிற ஒரு காரியம். அடுத்த நிலைக்கு போக ஆயத்தம் இல்லாதவர்கள் பரீட்சை எழுத தேவையில்லை, சோதனையை சந்திக்க தேவையில்லை. பரீட்சை எத்தனை நாள்? 8 நாளோ 9 நாளோ 10 நாளோ. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற. ஒரு வருஷம் பூரா படிச்ச எக்ஸாம் 10 நாள் தான் நடக்கும். வருஷம் பூரா நடக்காது. எக்ஸாம் 10 நாள் தான் நடக்கும். பரீட்சை 10 நாள் தான் நடக்கும். சோதனை 10 நாள் தான் நடக்கும். அந்த நேரத்தில் நீ ஸ்திரப்பட்டு, ஹல்லேலூயா, நீ சீர்படுத்து, நீ பலப்பட்டு இருப்பாயாக இருந்தா பரீட்சையை நீ ஜெயிப்ப. அப்ப பரீட்சையை ஜெயிப்பதற்கு, ஹல்லேலூயா, என்ன தேவை? நான் சீர்பட வேண்டும், நான் ஸ்திரப்பட வேண்டும், நான் பலப்பட வேண்டும். அப்ப பாடுகள் எதற்காக வருகிறது? நான் சீர்பட்டு இருக்கிறேனா, நான் ஸ்திரப்பட்டிருக்கிறேனா, பலப்பட்டிருக்கிறேன் அனுபவிப்பதற்கு. மற்ற மாதிரியும் சொல்லலாம், இவைகள் வந்தாதான் நான் சீர்படுகிறேன், ஸ்திரப்படுகிறேன், பலப்படுகிறேன். தேவன் என்னை ஸ்திரப்படுத்துகிறாரு, சீர்படுத்துகிறாரு, பலப்படுத்துகிறாரு, நிலைநிறுத்துகிறார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. இந்த கொஞ்ச கால பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆனபடினால இந்த பாடுகளை கொண்டு நீங்க ஸ்திரப்படுங்க, நீங்க சீர்படுங்க, நீங்க பலப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்கள் முடிச்சிடும். ஆண்டவரே, இந்த பாடுகளுக்கு கூட நான் சீர்படவும் பலப்படவும் ஸ்திரப்படவும் எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.